இன்னைக்கு நிறைய பேர் தங்களை ப்ரோக்ரெசிவ்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க ஒரு தேர்ட் வே பத்தி பேசுறாங்க. இது கேபிட்டலிசத்துக்கும் சோஷியலிசத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. உண்மையில சொல்ல போனா இதுல ப்ரோக்ரெசிவா எதுவுமே இல்ல. இதுவும் ஒரு வகை குரோனிசம் தான். தேர்ட் வே முறைனால ஒரு மேனேஜரியல் கிளாஸ் உருவாகுது. அதாவது மார்க்கெட்டுக்கும் பதில் சொல்ல தேவையில்லாத, மக்களுக்கும் அதாவது வாக்கு பெட்டி மூலமா பதில் சொல்ல தேவையில்லாத பியூரோக்ராட்ஸ் உருவாவாங்க. இது கேபிட்டலிசத்தை வளர்க்காம ஸ்டேட் பவரை தான் அதிகப்படுத்தும். இதனால லாபம் அடையிறது ஆண்டர்பிரினர்ஸ் கிடையாது, இந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான். இது பிக் கார்ப்பரேஷன்ஸுக்கு சாதகமா இருக்கும். டாக்ஸ் கிரேக்ஸ், லாபியிங் மூலமா அவங்க தப்பிச்சுப்பாங்க. ஆனா சின்ன சின்ன ஃபர்ம்ஸ் போட்டி போட முடியாம கஷ்டப்படுவாங்க. பொருளாதாரத்துல தேர்ட் வேன்னு எதுவுமே கிடையாது. ஒன்னு ப்ரொடியூசர்ஸ் மற்றும் கன்சியூமர்ஸ் பொருளாதாரத்தை நடத்தணும், இல்லனா கவர்மெண்ட் கையில் அதிகாரம் இருக்கு.